Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப எளிமையா பண்ணலாம். வெறும் 10 நிமிஷத்துல கூட நம்ம அத பண்ணி முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல 4 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. நீங்க ஊற வைக்க கூடாது. லேசா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து mix பண்ணி கழுவி அப்படியே எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு உடனே வேற ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. ஊற வச்சிராதீங்க. ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சொதசொதன்னு ஆயிரும். போட்ட உடனே இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துருங்க. இப்போ செய்யிறதுக்கு ஒரு pan சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு கடலை மாவு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவுல இருந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஒரு மணம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா வறுத்தாச்சு. இத வேற ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யிறதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு வேர்க்கடலை நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வேர்க்கடலை செவந்து வந்திருக்கு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுல 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. பெருசா இருந்தா ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதா எடுத்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகணும். தக்காளி கூட நல்லா மசியணும் தேவையில்லை. லேசா வதங்கினாலே போதும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்கிற பொரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல கலந்து விட்டுக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து லெமன் ஜூஸ் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல கடைசியா நம்ம ஏற்கனவே முதல்ல வறுத்து எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு மொத்தமா போட்றாம மேலே லேசா தூவி விட்ட மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு இது நம்ம சர்வ் பண்ணலாம். சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கடையில வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு டீயோட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.